கரங்களை தட்டி ராஜாவை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு. நீங்கள் 2024 ஜனவரி மீட்டிங் யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். வெள்ளத்தினால சேதம் உண்டு, இந்த வருஷத்தில் மழையினால் சேதம் உண்டு, மரணங்கள் உண்டு. ஒரு தலைவர் பிரபலமான தலைவர் மரிப்பார். அதெல்லாம் லாஸ்ட் இயர் நான் சொன்னது இருக்குது. இந்த வருஷமும் ஆண்டவர் சொல்கிற காரியம் நீங்கள் அடுத்த வருஷம் டிசம்பர்லேயும் எடுத்து பாருங்கள். 2025 டிசம்பர் மாதத்தில் ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது. நீங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்கள். நியாய தீர்ப்பை தேவன் பூமி மேல் அனுப்புவார். அதனால் பலவிதமான சேதங்கள் உண்டாகும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொன்னார். சிறைப்பட்டவர்களை மீட்டு சிங்காசனத்தில் அமர வைக்கிற வருஷம் இந்த 2025. சிறைப்பட்டவர்களை மீட்கிற வருஷம் இந்த 2025. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சிங்காசனத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். 2025 எசேக்கியேல் 40:1 எசேக்கியேல் 40:1 கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது என்று அந்த எசேக்கியேல் சொல்றார். இப்போ கர்த்தருடைய கை இந்த 25ஆம் ஆண்டு அதில் ரொம்ப அழகா இருக்கும். 40:1 நாங்கள் சிறைப்பட்டு போன 25ஆம் ஆண்டு பாருங்க, சிறைப்பட்டு போன 25ஆம் ஆண்டு கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது. அல்லேலூயா. ஆமா, இந்த 25ஆம் ஆண்டுல கர்த்தருடைய கை உங்களுக்காக செயல்படுவதை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தருடைய கை உங்களுக்காக செயல்படும். அல்லேலூயா. ஆமென். எசேக்கியேல் 45:1 25,000 கோல் நீளம் ஆண்டவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டு கர்த்தருடைய பரிசுத்த பூமி என்று அதை சீட்டு போட்டு பிரித்தார்கள். வேதம் சொல்லுகிறபடி இந்த 2025 அநேக ஆலயங்கள் கட்டப்படும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொன்னார். நெகேமியாவின் புத்தகத்தில் நீங்கள் படிக்கும்போது 52 நாட்களுக்குள்ள 25வது நாளில் கட்டி முடிக்கப்பட்டதாக வேதம் சொல்லுகிறது. அதனால 52 நாட்கள் 25. இந்த 25 ஆண்டவர் எனக்கு காண்பிச்சு இந்த 2025 அநேக ஆலயங்கள், பாதியில் நிற்கிற ஆலயங்கள் கட்டப்படும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். அரசாங்கத்திலிருந்து சில உத்தரவுகள் கூட ஆலயங்கள் கட்டப்படுவதற்கு பிறப்பிக்கப்படும். அதற்கு எல்லாவற்றையும் லகுவாக்கி தருகிற ஒரு ஆணை பிறப்பிக்கப்படும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார். கரங்களை தட்டி ராஜாவுக்கு நன்றி செலுத்துவோம். என்னாகும் 8:24 சொல்லப்பட்டிருக்கிறபடி 25 வயதுக்கு மேற்பட்டவர்கள் லேவியர் கூட்டத்தில் சேர்க்கப்படுவார்கள் என்று எழுதியிருக்கிறபடி 25ஆம் ஆண்டுல கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற அநேக ஊழியர்களை தேவன் எழுப்ப போகிறார். நான் சொல்றேன், உங்க வீட்டிலேருந்து கூட தேவன் ஊழியத்திற்கென்று ஆட்களை எழுப்புவார், மிஷினரிகளை எழுப்புவார். தேசத்துல ஊழியம் செய்யும்படி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிற மக்களை தேவன் எழுப்ப போகிறார். கரங்களை தட்டி ராஜாவுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. 1 ராஜாக்களின் புத்தகம் 22:42 யோசபாத் ராஜாவாகிற போது அவன் 35 வயது இருந்தது. அவன் 25 ஆண்டுகள் தேசத்தை ஆண்டான். அந்த 25 ஆண்டுகளும் அவன் எப்படி செயல்பட்டான் என்று வேதத்தை படிக்கும் பொழுது கர்த்தருடைய வழிகளில் அவனுடைய இருதயம் உற்சாகம் கொண்டது என்று எழுதப்பட்டிருக்கிறபடி இந்த வருடத்திலே திருச்சபைகளுக்குள்ள, சபைகளுக்குள்ள ஒரு எழுப்புதல் அக்கினி யோசபாத்துக்குள் இருந்தது போல கர்த்தரை தேடுகிற ஒரு கூட்டத்தை, ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் இந்த ஆண்டு எழுப்ப போகிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இந்த ஆண்டு இந்த காரியமெல்லாம் நடக்க போது ஜெபிக்கிற கூட்டத்தை தேவன் எழுப்புவார். ஏன்னா கர்த்தருடைய வழிகளில் செயல்பட்ட யோசபாத்தை போல, கர்த்தருடைய வழிகளில் அவருடைய இருதயம் சாய்ந்தது போல அப்படிப்பட்ட மக்களை இந்த ஆண்டு தேவன் எழுப்புவோம் என்று சொல்லியிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நெகேமியா 6:15 சொல்லப்பட்டபடியே 52 நாட்களுக்குள் கட்டப்பட்டு எலூல் மாதம் 25ஆம் தேதி முடிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 25ஆம் ஆண்டுல அநேக ஆலயங்கள் முடிக்கப்படாமல் இருக்கு. நான் பல இடங்களுக்கு போயிருக்கிறேன். ஆலயங்கள் பாதியில் கட்டி அப்படியே நிற்குது. பல பிரச்சனை, எதிர்ப்புகள், தடை இதெல்லாம் இருக்கு. இந்த வருஷத்துல அதெல்லாம் முடிக்கப்படும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொன்னார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இந்த காரியங்கள்லாம் சபையை குறித்து சொன்னார். தேசத்தை குறித்து தண்ணீரால் மழையினால இந்த ஆண்டு ஒரு அழிவு உண்டு.
கட்டிடங்கள், பிரபலமான கட்டிடம் இடிந்து விழுந்து மரண சேதங்கள் உண்டாகும். இதற்காக ஜெபம் பண்ணுங்க. அரசியல் தலைவர்கள் மத்தியில் ஒரு மாற்றமும் ஒரு புதிய தலைவரையும் தேவன் எழுப்ப போகிறார். புதிய வகை போதை பொருட்கள் வெளிவரும். அதனால மாணவ பருவத்தினர்கள் பலர் பாதிக்கப்படுவார்கள். மாணவ பருவத்தில் இருக்கிற அநேகருக்குள்ள இது போன்ற போதை பொருட்களினால் அடிமையாக்கப்பட்டு மரணங்கள் கூட ஏற்படும். இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். வாலிப பருவத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, மாணவ பருவத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. போதை பொருள் இதுவரை கண்டிராத அளவு இந்த வருஷத்துல செயல்படுகிறத ஆவியானவர் எனக்கு சொன்னார். புதிய யுத்தங்கள் ஆரம்பமாகும். தேவன் தமது நியாய தீர்ப்பை பூமியின் மேல வெளிப்படுத்த போகிறார். புதிய வகை கொள்ளை நோய் இந்த ஆண்டு பரவும். மொபைல்ல பயன்பாட்டினுடைய அதிகமாகி அதனால அநேக பாதிப்புகள் வாலிப வயதத்தில் இருக்கிறவர்கள் பாதிக்கப்படுவார் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொன்னார். இந்த வார்த்தைகளுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இனி இந்த தேசத்துல இது போன்ற காரியங்கள் நடக்காதபடிக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். எதிர்பார்த்திராத முக்கிய பதவி வைக்கும் தலைவர்களுடைய மரணம் இந்த ஆண்டு இருக்கும். பிரான்ஸ் தேசத்தை குறித்து ஜெபிக்கும் பொழுது, ஜெர்மன் தேசத்தை குறித்து ஜெபிக்கும் போது ஒரு காரியத்தை தேவன் வெளிப்படுத்தினார். அங்கே இருக்கிற ஆலயங்கள்லாம் பூட்டப்பட்டிருக்கு. ஜெர்மன் தேசத்திலிருந்து தான் எழுப்புதல் மிஷினரிலாம் பல தேசங்களுக்கு வந்தாங்க. ஒசுலம்பட்டிக்கு கூட ஜெர்மன் தேசத்திலிருந்து வந்த மிஷினரிகள் உண்டு. ஜெர்மன் தேசத்தில் ஆலயங்கள் பூட்டப்பட்டிருக்கிறது. ஆலயங்களை வாடகைக்கு விடுறாங்க. பெரிய பெரிய ஆலயங்கள் கூட ஒரு சிலர் தான் ஆலயத்துக்கு போகிறாங்க, 4-5 பேர் தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த நிலைமையை ஆண்டவர் 2025 மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் வைத்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆமென். நீங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்கள். இது யூடியூப்ல இருக்கு, லைவ்ல போகுது. இந்த காரியங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்முடைய தேசத்துல இந்த மாற்றங்கள்லாம், ஆண்டவரே இந்த பாதிப்புலாம் நடக்கக்கூடாது, ஆண்டவருடைய சித்தம் நடக்கணும். சத்துரு தீவிரமாய் செயல்படுகிறான். ஆண்டவர் வரப்போகிற காலம் அது சீக்கிரமாய் இருக்கிறது. அதற்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிற பணியில நாம் தீவிரமாய் செயல்பட வேண்டும். தேசத்தினுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நீங்க இதை கேட்கும் பொழுது அதிகமா என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தை நிச்சயமாக இந்த வருடத்துல இந்த வார்த்தையின்படி அவர் உங்களுக்கு செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ராஜாவுக்கு ஒரு மகிமை செலுத்துவோம். இந்த வார்த்தை நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தையும் ஒரு மறுரூபத்தையும் உண்டாக்க போகிறது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தைக்காக நான் சும்மா அப்படி ஜெபம் பண்ணி எடுக்கிறது கிடையாது. ஒரு 3 நாள் உபவாசித்து சாப்பிடாம தேவ சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வார்த்தையின்படி உங்களுக்கு ஆண்டவர் செய்வார். இந்த ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு செய்வார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே 3 நாள் உபவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் எனக்கு சொன்ன ஒரு நாள், 2வது நாள் உபவாசம் இருக்கும் பொழுது காலையில் இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு வார்த்தையை வெளிப்படுத்தும் ஜெபம் பண்ணி படுத்திருந்தேன். அதிகாலையில் ஆவியானவர் எழுப்பும் போது இந்த வார்த்தையோடு எழுந்தேன். ஹல்லேலூயா. நீங்கள் வேணா ஆண்டவர் பேசணும் நீங்கள் காத்திருந்து ஜெபம் பண்ணிட்டு படுங்க. காலையில் எழுந்திருக்கும் போது உங்கள் இருதயத்தில் ஒரு வார்த்தை வர்றதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். காலையில் எழுந்திருக்கும் போதே இந்த வார்த்தை ஆண்டவர் பேசினார். இந்த வருஷம் ஆண்டவர் உயர்த்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். உங்க தலை உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்துவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவரீர் என் கேடகமும் என் தலையை, உங்க தலையை ஆண்டவர் உயர்த்த போகிறார். இந்த 2025 இயர் ஆஃப் எக்ஸால்டேஷன். ஆண்டவர் உங்க தலையை உயர்த்துகிற ஆண்டு. ஆமென். தலையை உயர்த்துகிற ஆண்டு. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. உங்க தலையை ஆண்டவர் உயர்த்துகிற ஆண்டு. ஆமென். அதுக்கு ஆதாரமா ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை உபாகம புத்தகம் 26ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை எடுத்தவர்கள் மைக்கில் படிப்பாங்க. 26:19. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான். ஹல்லேலூயா. இல்ல ஆண்டவர் எனக்கு சொன்னது, உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஹல்லேலூயா.
கைத்தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்காக நல்ல உற்சாகமா, இது உங்களுக்கான வார்த்தைனா நீங்க நல்லா கைத்தட்டுவீங்க. அல்லேலூயா. உன்னை சிறந்திருக்கும்படி செய்வார். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளை, உன் குடும்பத்தை, உங்களுடைய தொழிலை, உங்கள் கையின் பிரயாசமான வேலையை ஆண்டவர் சிறந்திருக்கும்படி செய்ய போகிறார். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உங்களை சிறந்திருக்கும்படி, நீங்க வாழ்ந்திருக்கும்படின்னு சொல்லுங்க, நீங்க சுகித்திருக்கும்படி, நீங்க நன்றா இருக்கும்படி இந்த 2025 அவர் செய்வார். அல்லேலூயா. ஆமென். நீங்க சிறந்திருக்கும்படி ஆண்டவர். ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, I will set you high in price, in name and honor. அல்லேலூயா. I will set you high. ஆண்டவர் உன்னை உயர்ந்த ஸ்தானத்துல நிறுத்த போகிறாராம். அல்லேலூயா. ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு, நான் உன்னை உயர்ந்த ஸ்தானத்துல நிறுத்துகிற தேவன், உன்னை உயர்ந்த இடத்துல வைக்கிற தேவன். அதுதான் இந்த வார்த்தை. உன்னை சிறந்திருக்கும்படி செய்ய தி பெஸ்ட் ஆண்டவர் உனக்கு கொடுக்க போகிறார். சிறந்ததை, சிறப்பானதை தேவன் உனக்கு தரப்போகிறார். உங்க பிள்ளைகளுக்கு திருமணத்துக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா? நீங்க ஏற்ற துணையை, சிறந்ததை உங்களுக்கு கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. ஆமென். ஆமா, சிறந்த, உங்களுக்கு பிள்ளைகள் வேலைக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களா? சிறந்த சேர், சிறந்த பதவி உங்க பிள்ளைக்கு காத்திருக்கிறது. அல்லேலூயா. சிறந்த படிப்பு உங்க பிள்ளைக்கு காத்திருக்கிறது. சிறந்த தொழில் உங்களுக்கு காத்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றார், சிறந்திருக்கும்படி செய்வேன். இத அவரே செய்ய போறார். அல்லேலூயா. இதை நான் படிக்கும் பொழுது யாத்திரா 34:10 சொல்லுகிறது, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிலும் செய்யப்படாத அதிசயங்களை நான் செய்வேன். அல்லேலூயா. அவர் சிறந்திருக்கும்படி செய்கிறவர். அல்லேலூயா. உங்களுக்கு ஒருவருக்கும் செய்யாத ஒரு அதிசயத்தை செய்ய போறார். சிறந்த ஸ்தானத்தை, சிறந்ததை, பெஸ்ட் ஆண்டவர் இந்த 2025 உங்களுக்கு கொடுக்க போகிறார், உங்களுக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உங்களுக்கு சிறந்ததை செய்ய போறான்னு சொல்லி, சிறப்பானதை செய்ய போறாரு. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துவோம். ஒருவருக்கும் செய்யாததை உனக்கு செய்ய போறார். அல்லேலூயா. ஒருத்தருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வசனம், ஒருத்தருக்கும் செய்யாததை செய்வார். ஆமென் சொல்லுங்க. இந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த உலகத்தில் இருக்க மனுஷன் தான் ஒரு ஆளை பார்த்து ஒரு ஆள் செய்வான். மனுஷனை பார்த்து மனுஷன் செய்யறது. ஒரு மனுஷன் உன்னை செஞ்சானா அதை இவனு செய்யணும். ஒரு வீடு வாங்கினா இவனு வீடு வாங்கணும், வீடு கட்டுனா இவனு கட்டணும், இவன் கார் வாங்கினா, இவன் இந்த அக்கா ஒரு சேலை வாங்கிருச்சுன்னா அவன் அதே மாதிரி ஒன்று வாங்கணும், அவன் ஒரு பொருள் வாங்கிட்டா இவனு அதே மாதிரி. இந்த உலகம் தான். நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை, அவர் புதிய காரியத்தை செய்கிறவர். யாருக்குமே செய்யாததை, யாருக்குமே செய்யாத ஸ்டைலில் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. எவருக்குமே செய்யாததை உங்களுக்கு செய்வார். ஆண்டவர் புதிய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் சர்வ சிருஷ்டிகர். அல்லேலூயா. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், புதிய காரியத்தை செய்கிறவர். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, ஒருத்தருக்கும் செய்யாததை உங்களுக்கு செய்வார். அதான் நான் கடந்த மாதத்தில் சொன்னேன் ஒரு காரியம். மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் திமிர்வாதக்காரனை இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறார்கள். அவனோட ஆண்டவர் இயேசு ஒரு வீட்டில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. 2ஆம் அதிகாரம் 12ஆவது வசனத்தில் திமிர்வாதக்காரனை பார்த்து ஆண்டவர், அதாவது ஆண்டவர் இயேசு பிரசங்கம் பண்ற வீட்டில் அவனை கொண்டு போக முடியல. ஒரு 4 பேர் சேர்ந்து மேற்கூரையை பிரித்து அவனை இயேசுவிடத்தில் இறக்கினார்கள். அப்பொழுது ஆண்டவர் இயேசு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லிட்டு 2வது சொல்றாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அவன் உடனே படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். அப்போ அந்த ஜனங்கள் சொன்னாங்க, அங்க பார்த்து கொண்டிருந்தவர்கள், ஒரு காலம் நாங்கள் இப்படி கண்டதில்லை என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க. இந்த 2025 நீ ஒரு காலம் கண்டிராத ஒரு அற்புதத்தை தேவன் உனக்கு செய்ய போறார். ஒருத்தருக்கும் செய்யாத செய்வாரு, நீ ஒரு காலம் கண்டிராத செய்ய போறார். இந்த மனுஷன் தான் ஒன்ன பார்த்து செய்வான். ஆண்டவர் அப்படி இல்லை, உனக்கு புதிய காரியத்தை செய்கிற தேவன். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, புதிய காரியத்தை செய்வாரு. ஒரு காலம் நீ பார்த்திராத செய்வார், நீங்க கண்டிராத செய்வார். உங்க கண்கள் காணாதது, உங்க இருதயத்தில் தோன்றாது, உங்க சிந்தனையில நினைவு வராதது, உங்கள் காதுகளில் கேட்காததை தேவன் செய்ய போகிறார். கரங்களை தட்டி ராஜாவுக்கு ஒரு மகிமை செல். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நீங்க எதிர்பார்க்கிற காரியத்துல ஆண்டவர் ஒருவருக்கும் செய்யாததை, ஒரு காலம் செய்யாததை, ஒன்றுமே இல்லாமல் இருந்து கூட அவரால் செய்ய முடியும். பக்கத்தில் கேட்ப ஒண்ணுமே இல்லைன்னு வந்தா கூட அவர் உங்களுக்கு செய்வார். அதான் சொல்றாரு, சிறந்திருக்கும்படி செய்வேன், உன்னை சிறந்திருக்கும்படி. அல்லேலூயா.
ஆமென் சொல்லுங்க. 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் படிச்சீங்கன்னா, அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, அவனை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறாராம். ஆமென் சொல்லுங்க. என்ன செய்யறாராம்? மகிமையுள்ள சிங்காசனம் இந்த 2025 உங்களுக்கு காத்திருக்கு. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, மகிமையுள்ள சிங்காசனம். நான் இந்த வருஷத்துக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் 2 வேர்டு கொடுத்தார். 1 உயர்த்துவேன், 2வது சிங்காசனம். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு சிங்காசனம் காத்திருக்கு. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு சிங்காசனம் காத்து. அல்லேலூயா. சிங்காசனம்னு நான் ஒரு 5 காரியம் உங்களுக்கு சொல்றேன். இதுல இருந்து சிங்காசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சிங்காசனத்தை வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு சிம்ம சொப்பனமா இருக்கிறான் பயந்து போறான். அல்லேலூயா. ஆமென். ஆமா, ஆண்டவர் அப்படி உங்களுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு சிங்காசனம் காத்திருக்கு. அல்லேலூயா. இப்போ தம்பி ஜோசப் ஒரு நிமிஷம் அதை எடுத்து விடு. ஒரு சிங்காசனத்தை தேவன் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இப்படி சொல்லுங்க, ஒரு சிங்காசனத்தை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, ஒரு சிங்காசனம் உங்களுக்கு ஆயத்தமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இப்ப இங்க ஒரு சிங்காசனம் ஆயத்தமா இருக்கிறது. கரங்களை தட்டி ராஜாவுக்கு மகிமை. அல்லேலூயா. ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் இந்த இடத்துல ஒரு சிங்காசனத்தை. ஆமென் சொல்லுங்க. இப்ப இது யாருக்கு? இந்த சேர் யாருக்கு? இங்க ஒரு ஸ்பெஷலா ஒரு சேர் வச்சிருக்காங்களே, இது யாருக்கு? இப்ப இந்த சேரை எல்லாரும் பாக்குறீங்க. எல்லாத்தையும் விட இந்த சேர் எப்படி இருக்கு? ஆமா, வித்தியாசமா இருக்கு. அப்புறம் சொல்லுங்க, நீங்க உட்கார சேர மாதிரி இருக்காது. மற்ற இங்க இருக்கிற எல்லா சேரையும் விட அந்த சேர் வித்தியாசமா இருக்கு. இப்படி ஒரு சிங்காசனத்தை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சிங்காசனம் உங்களுக்காக காத்திருக்கு, ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, ஒரு சிங்காசனம் உங்களுக்கு ஆயத்தமா இருக்குது. ஆயத்தமா இருக்கு. இந்த ஜபமயத்துல கூட இங்க ஒரு சிங்காசனம் ஆயத்தம். இப்ப நம்ம இந்த சேர் எனக்கு தானா? அது உங்களுக்கு தான் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். இப்ப நான் ஒரு ஆளை கூப்பிடுறேன். இப்ப ஜெனிஃபரை நான் கூப்பிடுறேன். இந்த சேர்ல உட்கார சொல்லி நான் கூப்பிடுறேன். முன்னாடி வா ஜெனிஃபர். இப்ப ஜெனிஃபரை நான் இங்க முன்னாடி உட்காரது கூப்பிடுறேன். இந்த சேர்ல உட்காருங்க. சேர்ல இப்ப இங்க இருக்கிற எல்லாரையும் விட நான் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவங்கள இந்த சேர்ல உட்கார வைக்கிறேன். இதுக்கு பேர் தான் சிறந்த இடம். நான் சொல்றேன். அல்லேலூயா. சரி, சிறந்த இடத்துல ஒரு ஆளை உட்கார வச்சிருக்கிறேன். கைத்தட்டி ஆண்டவருடைய நாமத்தில். அல்லேலூயா. சிலருக்குலாம் பொறாமையா இருக்கு, நம்மளை கூப்பிடாம அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கிறாங்களே. அல்லேலூயா. இப்படிலாம் பொறாமப்படுற மாதிரி ஆண்டவர் உங்களை உட்கார வைப்பாரு. சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. இப்படிலாம் மற்றவர்கள் பொறாமைப்படுகிறது போல தேவன் உங்களை உட்கார வைக்கப்படு. பின்னாடிலாம் ஒருத்தர் வாயை திறந்து மூடவே இல்லை. அப்படி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சிங்காசனத்தை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டி. இந்த சிங்காசனத்தை வச்சு நான் உங்களுக்கு ஒரு 5 காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். 1, இது சிறந்த இடம். இங்க இருக்கிறதுல இது என்னது? சிறந்த இடம். ஆமென் சொல்லுங்க. அப்படி ஒரு சிறந்த இடத்தை தேவன் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். ஆமென். 2வது, இது ஒரு சிங்காசனம். அல்லேலூயா. இது ஒரு உயர்ந்த பதவி. அல்லேலூயா. சிங்காசனம் என்று சொன்னால் இது ஒரு உயர்ந்த இடம், இது உயர்ந்த ஸ்தானம், இது ஆளுகை செய்கிற இடம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சிங்காசனத்துல யார் உட்காருவா? ராஜாக்கள் உட்காருவாங்க, ஆளுகை செய்கிறவர்கள் உட்காருவாங்க, அதிகாரிகள் உட்காருவாங்க. இப்படி தேவன் அதிகாரத்துல உங்களை அமர பண்ண போகிறார். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு அதிகாரம் காத்திருக்கு, ஒரு ஆளுகை காத்திருக்கு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வருஷத்துல ஒரு சிறந்த இடம், இது ஒரு சிறந்த இடம், அதுதான் உயர்த்துறது. நான் சொல்றேன், கீழே இருந்து மேல உட்கார்ந்தது பாருங்க, அதுக்கு பேர் தானது உயர்த்துறது. அல்லேலூயா. எல்லார் மத்தியிலையும் தேவன் இப்படி ஒரு பந்திய தலையை உயர்த்தும்படி ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ராஜாவுக்கு ஒரு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. இப்படி ஒரு சிறந்த இடம். 2வது, இது ஒரு சிங்காசனம். அல்லேலூயா. சிங்காசனம் என்றால் ஆளுகை செய்கிற இடம். ஆமென்.
அதிகாரம் செலுத்துகிற இடம். இப்படி அதிகாரத்தில் நான் சொல்கிறேன், ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் வேலைக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த சேர் வந்து ஒரு அதிகாரத்தில் ஒரு வேலையை, ஒரு பதவியை குறிக்கிறது. அல்லேலூயா. சிங்காசனம் எதை குறிக்குது? பதவி, ஆளுகை செய்கிறது குறிக்கிறது, அதிகாரத்தை குறிக்கிறது. மூன்றாவது, இது ஒரு பதவியை குறிக்கிறது. உங்கள் பிள்ளைகளுக்காக வேலைக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? இந்த வருஷம் ஆண்டவர் ஒரு வேலையை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். உங்கள் படிப்புக்கேற்ற வேலையை தேவன் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சிறந்த வேலையை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். பக்கத்தில் கேட்பது, சிறந்த வேலையை ஆண்டவர் ஆயத்தப்படுத்து. அல்லேலூயா. நான் சொல்றேன், சிறந்த இடம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் வீடு கட்ட போகிறேன், எனக்கு வீடு இடம் கிடைக்குமா? ஆண்டவர் ஒரு சிறந்த இடத்தை ஆயத்தப்படுத்தி, தொழில் செய்வதற்கு உங்களுக்கு இடம் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். சொந்தமாக இடம் வாங்க தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஒரு சிங்காசனத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆளுகை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதிகாரத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதிகாரத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். உங்களுக்கான வேலையை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மை. ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் 2025 உங்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்டவைகள். பக்கத்தில் கைப்பற்றி சொல்லுங்க, ஆயத்தமாக்கப்பட்டதை உங்க கண்ணு பார்க்கல. இப்போ நான் ஒன்று செய்கிறேன். இப்போ ஒரு சின்ன காரியம் ஒன்று செய்கிறேன். இப்போ அதை கொண்டு வா. இந்த கிரீடத்தை எடுத்து ஜெனிஃபர் மேலே வைக்கிறோம். கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. அல்லேலூயா. இந்த கிரீடம் எதை குறிக்கிறது? மேன்மை, அப்புறம் உயர்வு, அதிகாரம், இதெல்லாம் நம்ம பேசணும். நான் இன்னொரு காரியம் சொல்கிறேன். ஒரு சின்ன, அதாவது இந்த இந்த காரியத்தை வச்சு, இது ஒரு அலங்காரம், இது ஒரு சிங்காரம். இதை இப்போ நம்ம என்ன செய்திருக்கிறோம்னா, ஜெனிஃபர் அழகுபடுத்துறதுக்காக இந்த கிரீடத்தை என்ன செய்திருக்கிறேன், மேலே வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு ஒரு சிங்காசனத்தை ஆயத்தப்படுத்தி அதில் உனக்கு ஒரு சிங்காரத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் உன்னை அலங்கரிப்பார். ஆண்டவர் உனக்கு ஒரு சிங்காரத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்படி தேவன் உயரத்தில் உன்னை அமர பண்ணி அலங்காரமாக மாற்றுவார். இப்போ இந்த கிரீடம் வச்சதுனால நல்லா கவனிங்க. இப்போ இந்த சேர் வந்து எங்க போடுவாங்க? பெரிய அதிகாரத்தில், ஆளுகை செய்கிற இடத்துல, பதவியெல்லாம் பார்த்தோம். கல்யாண வீட்டில் போடுற பார்த்துருக்கீங்களா? இப்போ இந்த பிள்ளைக்குன்னு ஒரு திருமணத்தை தேவன் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். நான் சொல்கிறேன், அல்லேலூயா. அதுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட மணமகன், மணமகளை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். ஏன் நீங்கள் அப்படி யோசிக்கலாம்ல? யோசிக்கலாமா? யோசிக்கக்கூடாது. அல்லேலூயா. தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த 2025 உங்கள் பிள்ளைகளுக்கு திருமண தடை இருக்குன்னா, தேவன் அந்த தடையை உடைச்சி ஏற்ற துணையை அந்த ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி அந்த இடத்துல அமர பண்ணும்படி தேவன் அலங்கரிக்க போகிறார். அல்லேலூயா. ஒரு சிங்காரம். ஆமென் சொல்லுங்க. இப்படி தேவன் இந்த 2025 உங்களுக்கு ஒரு சிங்காசனத்தை, ஒரு சிறந்த இடத்தை, ஒரு சிங்காசனத்தை, ஒரு சிங்காரத்தை தேவன் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ நான் இங்கே உட்கார்ந்துருக்கிற ஜெனிஃபருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன். ஒரு கிஃப்ட் கொடுங்க. கைத்தட்டி அவங்களை உற்சாகப்படுத்தும். இந்த கிஃப்ட்டை வாங்கும்போது என்ன வருது? இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வச்சிருக்கிறார். உங்க குடும்பத்தில் ஒரு சந்தோஷம். இப்போ பாருங்க, இதை வாங்கும் போதே என்ன வருதுன்னா ஒரு மகிழ்ச்சி. அல்லேலூயா. இந்த சந்தோஷத்தை ஆண்டவர் இந்த வருஷம் உனக்கு வச்சிருக்கிறா, உன் குடும்பத்துக்கு வச்சிருக்கிறா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இப்போ இதை வாங்கும் போதே, அந்த கிஃப்டை வாங்கும் போதே என்ன வருது? அது சிரிச்சுக்கிட்டே வாங்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லு. கடைசியாக நான் ஒன்று சொல்கிறேன். 5வது பாயிண்ட்டு, இங்கே உட்கார்றதுக்கு எப்படி இருக்கு? நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கு. கம்ஃபர்ட்டாக இருக்கான். அல்லேலூயா. அதான் சொல்கிறேன், ஒரு வசதியை, ஒரு சுகத்தை தேவன் வச்சிருக்கிறார் உனக்கு. அல்லேலூயா. 5வது பாயிண்ட்டு, உனக்கு ஒரு சுகமான ஒரு வாழ்வு. ஆமென் சொல்லுங்க. அங்கே இருக்கும்போது நிறையா பேர் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தான். அங்கே இருக்கும்போது எங்கே கீழே உட்காந்துருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தன் ஓடி வர்றான், வசனத்தை கேட்க முடியல. ஒரு ஆள் பின்னாடி இருந்து கூப்பிட்றான், டிஸ்டர்ப் பண்ணுறான், சத்தம் கேட்குது. இப்போ அந்த சேரை விட இந்த சேர் வசதியாக இருக்குது. சுற்றி எந்த ஒரு அப்படி ஒரு இடத்தையும் ஒரு சுகத்தோட தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்.
ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இப்போ சுகமாக இருக்கா? ஆமென். அப்படி தேவன் 2025 உங்களை சுகமாக குடியிருக்க பண்ண போகிறேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமாம். இப்போது நீங்கள் கேட்கலாம், ஏன் ஜெனிஃபரை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேளுங்க. நீங்கள் உங்களுக்கு தோணலையா? இந்த கேள்வி உங்களுக்கு தோணுச்சா தோணலையா? நீங்கள் நிறைய பேர் இருக்கிறீங்களே, ஏன் ஜெனிஃபரை இப்போ நான் அதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். ஏன் ஜெனிஃபரை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க நீங்கள் கேளுங்களேன். இப்போ ஜெனிஃபர் எனக்கு சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட். நான் சண்டே ஸ்கூல் டீச்சர், ஜெனிஃபர் ஸ்டூடெண்ட். அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரை எங்களோட சேர்ந்து ஊழியத்தில் பயணிக்குது. இப்போவும் நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு ஊழியத்துக்கு உதவியாக இருக்குது. இப்போ எங்களோட ரிலேஷன்ஷிப்பு, ஜெபம் பண்ணுறது, ஊழியம் செய்கிறது, எல்லா விதத்திலும் எல்லா காரியத்திலும் சப்போர்ட் பண்ணி ஊழியத்தை செய்ய வைக்கும். அதனால நான் என்ன செய்திருக்கிறேன், இந்த சேருக்கு பொருத்தமான ஆள் ஜெனிஃபராக தான் இருக்கும் அப்படின்னு நான் முடிவு பண்ணுறேன். இப்படித்தான் ஆண்டவரும் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவங்கள பார்த்து சொல்றாது, எனக்கு பிரியமான பரிசுத்த ஜாதியை நான் இப்படி உட்கார வைப்பேன்றார். ஆமென் சொல்லுங்க. போங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. நல்ல கைத்தட்டி உற்சாகப்படுத்தும். இப்போ இந்த 5 பாயிண்ட்டுக்கு ஒரு வசனத்தை சொல்லி நான் உங்களுக்கு பிரசங்கத்தை முடிக்க போகிறேன். அவ்வளோதான், இதுதான் பிரசங்கம். இன்னைக்கு 5 காரியம் சொன்னேன். ஒன்று முதல் காரியம், வேதவசனம் சொல்லுகிறபடி பாருங்க, ஆண்டவர் சிறந்த இடத்தை இந்த வருஷம் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்கு அப்படின்னா, அதாவது சிறுமைப்பட்டவனுக்கு சிறந்த இடம். ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டவனுக்கு. யார் சிறுமைப்பட்டதான்? தேசத்தில் சிறுமைப்பட்டிருந்த எனக்கு, தேசத்தில் சிறுமையை அனுபவித்த எனக்கு என்னை தேவன் பெருக பண்ணினார் என்று சொல்லி தன் மகனுக்கு ஒரு பேர் வச்சான். சொல்லுங்க. ஆதியாகமம் புத்தகத்தில் 41:52 படிக்கலாம். 41:52 சீக்கிரமா படிங்க. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்பிராயிம் என்று பெயர். இளையவனுக்கு எப்பிராயிம். ஹல்லேலூயா. தேசத்துல எனக்கு என்ன இருந்துச்சு? சிறுமை. தன்னுடைய சகோதரர்களில் சிறுமை, வேலை செய்யற போத்திபார் வீட்டில் சிறுமை, சிறைச்சாலையில் சிறுமை அனுபவித்த யோசேப்பு சொல்றாரு, நான் சிறுமைப்பட்டதில்லை, என்னை ஒடுக்கினார்கள், என்னை சிறுமைப்படுத்தினார்கள், சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் என்னை பெருக பண்ணினார். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், சிறுமைப்பட்டிருக்கிறீர்களா? மக்களால் ஒடுக்கப்பட்டிருக்கிறீர்களா? உங்களை சிறுமைப்படுத்துறாங்களா? ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு சிறந்த இடத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நீங்க எங்கெல்லாம் சிறுமைப்படுத்தப்பட்டீங்களோ அங்கெல்லாம் தேவன் உங்களுக்கு ஒரு சிறந்த இடத்தை வைத்திருக்கிறார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, சிறுமைப்பட்டிருந்த உங்களுக்கு ஒரு சிறந்த இடம் ஆயத்தமாயிருக்கு. நல்ல கரங்களை தட்டி ராஜாவுக்கு ஒரு மகிமை சொல்லு. ஹல்லேலூயா. ஆதியாகமம் புத்தகம் 26, 21, 22 இந்த வசனங்கள் 20, 21, 22 நீங்க படிச்சீங்கன்னா, அங்க ஈசாக்கு அங்க ஒரு துறவை வெட்டுறார். முதல்ல தோன்ற இடத்துல மக்கள் என்ன செய்தாங்க? வாக்குவாதம் பண்ணினாங்க. 2வது ஒரு இடத்துக்கு போறார், அங்கேயும் வாக்குவாதம் பண்ணினாங்க. 3வது ஒரு இடத்துக்கு போனாரு, அவங்கள தொந்தரவு செய்யல. அப்பதான் சொல்றாரு, கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி, கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி என்ன பேர் வச்சாரா? ரேகபோத். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு சிறந்த இடத்தை, சிறுமைப்பட்ட பாருங்க, ஈசாக்க துறவு விட்டான், இது எங்களுடையதுன்றான். திரும்ப ஒரு துறவு விட்டார், இது எங்களுடையதுன்றான். இப்படி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களா? ஒடுக்கி கொண்டே இருக்கிறார்களா? சிறுமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்களா? உங்களுக்கு ஒரு சிறந்த இடத்தை தேவன் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ராஜாவுக்கு ஒரு மகிமை செலுத்து. நல்ல உற்சாகமா, நல்ல எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். இந்த வார்த்தையின்படி உனக்கு செய்ய போறார். உனக்கு ஒரு சிறந்த இடம் காத்திருக்கிறது. எஸ்தரின் புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா, எஸ்தருக்கு தன்னை பான்கிற எல்லாருக்கும் என்ன கிடைச்சு? எல்லாரும் மத்தியிலும் தயவை கட்டல. இப்போ எஸ்தரை ரெடி பண்றதுக்காக ஒரு ஆள் ஒரு மனுஷன்ட்ட கொடுத்து அவங்கள டெக்கரேட் பண்ண, அலங்கரிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அப்போ எஸ்தருக்கு அவன் கண்களில் தயவு கிடைத்தது. நீங்க படிக்கலாம். எஸ்தரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் நீங்க படிச்சீங்கன்னா,
அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாய் இருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது, அவன் கண்களில் தயவு கிடைத்தது. ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும், பாருங்க, அவளை அலங்கரிக்க தேவையான எல்லாவற்றையும், அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும், ராஜ அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னி மாடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே, கன்னி மாடத்தில் எல்லா பெண்கள் இருந்தாலும் அவளுக்குன்னு ஒரு சிறந்த இடத்தை அவன் பிரித்து கொடுத்தான். அல்லேலூயா. யாருக்கு? எல்லாருக்கும் ஒரு இடம். ஆனா எஸ்தருக்கு மட்டும் சிறந்த இடம். நான் சொல்றேன், உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா ஒரு இடத்தை தேவன் ஆயத்தப்படுத்திருக்கு. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல். இந்த ஆண்டவர் இந்த இடத்தை எனக்கு காண்பிச்சார், சிறந்த இடம். அல்லேலூயா. சிறந்ததை, சிறுமைப்பட்டிருந்த உங்களுக்கு, சிறுமைப்படுத்தப்பட்ட உங்களுக்கு ஒரு சிறந்த இடம் ஆயத்தமாய் இருக்கிறது. கரங்களை தட்டி ராஜாவுக்கு ஒரு மகிமை செலுத்து. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது காரியம் நான் சொன்னேன், இத சிறந்த இடம். ரெண்டாவது சிங்காசனம். யாருக்குன்னா சிறையில் வைக்கப்பட்டவனுக்கு சிங்காசனம். அல்லேலூயா. யாரு சிறையில் வைக்கப்பட்டவன்? யோசேப்பு. யோசேப்பு சிறையில் இருந்தான், பொய் குற்றம் சுமத்தி. சில உங்களை பொய் குற்றம் சுமத்துவாங்க, பொய்யான வார்த்தைகளை சொல்லி, செய்யாததை சொல்லி, நடக்காத சொல்லி, பேசாததை சொல்லி உங்களை தவறா நடத்துவாங்க, குற்றம் சுமத்துவாங்க, தவறான கண்ணோட்டத்தோட பார்க்கும்படி காரியங்களை பரப்பி விடுவாங்க. அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. அல்லேலூயா. கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்கள் மேல பொய்யா சொல்லுவாங்க, நீங்கள் பாக்கியவான்கள் இயேசு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அதனால இப்படி பொய் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருந்த யோசேப்புக்கு ஒரு சிங்காசனம் ஆயத்தமாயிருந்தது. ஆமென் சொல்லுங்க. சிறையில் வைக்கப்பட்டவனுக்கு சிங்காசனம். சிறையில் இருந்தார். வேதம் ஆதியாகமம் 39:20 படிக்கலாம். ஆதியாகமம் 41:40 44 படிச்சீங்கன்னா அந்த சிறையில் இருந்த யோசேப்புக்கு ஒரு சிங்காசனம், ஒரு போஸ்டை ஆண்டவர் கிரியேட் பண்ணி கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உங்களுக்காக ஆண்டவர் கிரியேட் பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. பின்னாடி அல்லேலூயா. உங்களுக்காக ஒன்று ஆண்டவர் என்ன செய்வார்? 2025 கிரியேட் பண்ணுவார். இல்லாததை ஆண்டவர் உருவாக்குவார். நம்முடைய ஆண்டவர் ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் இந்த வருஷம் உங்களுக்காக ஸ்பெஷலா உருவாக்குறத நீங்க பார்க்க போறீங்க. அல்லேலூயா. இங்க ஒரு போஸ்டே கிடையாது. பார்வோன் சொல்றாரு, இங்க ஒரு சேர் உனக்காரு, நான் சிங்காசனத்துல மட்டும்தான் பெரிய ஆளு, மீதி எல்லாம் நீதான் அப்படின்னு சொல்றான். அப்படி ஒரு அதிகாரத்தில் அதிகாரியாக யோசேப்பை வைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த 2025 தேவன் குறித்திருக்கிற காலம், தேவன் உங்களுக்கு தயவு செய்கிற காலம் வந்திருக்கிறது. கரங்களை தட்டி ராஜாவுக்கு ஒரு மகிமை சொல்லுது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த 2025 உனக்கு ஒரு சிங்காசனம் ஆயத்தமா இருக்கிறது. உன்மேல உன்னை சிறையில வைக்கிற மாதிரி குற்றம் சுமத்துறதுக்கு ஆள் இருக்கானா? என்ன ஒரு ஆள் சொன்னான், உன்னை ஜெயிலில் வச்சிருவேன் அப்படின்னு. ஜெயிலுக்கு போல, ஆனால் அந்த லெவலுக்கு போனோம். அதுக்கப்புறம் நம்ம லெவலே வேற மாதிரி ஆயிடுச்சு. ஆமென் சொல்லுங்க. உங்களை போய் குற்றம் சுமத்தலாம், கவலைப்படாதீங்க, அதுலேருந்து தேவன் உங்களை மேலே கொண்டு வருவார். சிறைச்சாலைக்கு போன யோசேப்புக்கு தான் ஒரு சிங்காசனம். ஆமென் சொல்லுங்க. இப்போ சிங்காசனத்துக்கு வந்த பிறகு தான் தெரியும், இவன் போய் அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா கவனிங்க, உங்கள் மேலே யாராவது குற்றம் சுமத்துனா இதை எடுத்துக்கிட்டு போய் 10 பேரை கூப்பிட்டுட்டு இதை நியாயம் கேட்கணும், நான் விடமாட்டேன் அப்படின்னு போகாத. அல்லேலூயா. இதனால தான் நிறைய பேர் நம்ம தோற்று போகிறோம். அமைதியா இருங்க. நீங்கள் அமர்ந்திருந்து அவரே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. யோசேப்பு தன்னுடைய நியாயத்தை சொல்றதுக்காக போல, நாள் ஒன்று வந்துச்சு, போர்த்திபாரே அவனுக்கு கீழே வந்துட்டான். அல்லேலூயா. சிங்காசனத்துல நான் பெரிய ஆளா இருப்பேன். பார்வோன் சொல்றது என்ன? நான் பெரிய ஆளா இருப்பேன், நீ எல்லாவற்றிலும் நீ தான் அதிகாரின்றான். அப்ப போர்த்திபாரும் யாருக்கு கீழே தான்? சொல்லுங்க, போர்த்திபார் யாருக்கு கீழே தான்? அன்பு தேவ பிள்ளை, உன்னை குற்றம் சுமத்துறானா அதுக்கு மேல சேர் போடுற சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் உயர்ந்தவர்களுக்கெல்லாம் உயர்ந்தவர். இந்த உலகத்துல உயர்ந்ததுன்னு நீங்க சொல்றீங்க பாருங்க, அதை விட உயரத்துல சேர போட ஆண்டவரால முடியும். உங்களுக்காக ஒன்றை கிரியேட் பண்ண முடியும். கரங்களை தட்டி ராஜாவுக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல உற்சாகமா, எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பக்கம் ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நிச்சயமா உங்களுக்கு பலிக்கும். மூன்றாவது காரியம் யாருக்கு? அதாவது முதல்ல சொன்னேன் சிறந்த இடம், ரெண்டாவது
சிங்காசனம், சிறையில் வைக்கப்பட்டவனுக்கு. மூன்றாவது சிறையாக கொண்டு போகப்பட்டவனுக்கு ஒரு சிங்காரம். ஆமென் சொல்லுங்க. சிறையாக கொண்டு போகப்பட்டவர்கள் வேதத்தில் பலர் இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், மொர்தெகாய் என்ற மனிதனை எஸ்தரையும் சிறையாக கொண்டு போனார்கள். 2ஆம் அதிகாரம், எஸ்தரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம். மொர்தெகாய் என்ற யூதன் பாபிலோன் தேசத்திலிருந்து எருசலேமுக்கு, அதாவது எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறையாக பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்படி சிறையாக கொண்டு போகப்பட்டவன் மொர்தெகாய். அங்க வாட்ச்மேன் வேலை பார்த்த ஆளு யாரு? ஆனா அதே பாபிலோன் தேசத்துல அவன் பெரியவனா இருந்தான். அவனுடைய கீர்த்தி புகழ்ச்சி எங்கும் பரவுவது போல ஆண்டவர் அந்த தேசத்திலே ஆண்டவர் உயர்த்தினார். ஆமென் சொல்லுங்க. ஆமா, வாட்ச்மேனா இருந்தவனுக்கு அங்கே ஒரு உயர்வு காத்திருந்துச்சு. சிறையாக கொண்டு போகப்பட்டவனுக்கு ஒரு சிங்காரம் காத்திருந்தது. ஆமென் சொல்லுங்க. ஆமா, அன்பு தெய்வ பிள்ளைகளே, இப்படிதான் ஆமான் சில காரியங்களை செய்தான். உங்க வாழ்க்கையிலும் சில ஆமான்கள் இருப்பார்கள். நீங்க அதுக்காக நன்றி சொல்லுங்க. அந்த ஆமான் வழியாக உங்களுக்கு ஒரு சிங்காரம் காத்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, ஆமான் வழியா ஒரு சிங்காரம் காத்து. ஐயோ, இந்த ஆமான் இப்படி செய்யறானே, அப்படி செய்யறானே, தந்திரம் பண்றானே, ஓ என் மருமக, என் மாமியாரு, என் என் மகன், அவன் இப்படி பண்றான், தந்திரமா அதை செய்தான். நீங்க பயப்படாது. அதெல்லாம் செய்தா தேவன் உங்களுக்கு ஒரு சிங்காரம் வச்சிருக்கிறான்னு நினைச்சு ஆமென் சொல்லுங்க. இதுதான் ஆவிக்குரிய அர்த்தம் உங்களுக்கு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாராவது ஏதாவது பண்ணா, இவன் அப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், பயப்படவே படாது. அதன் வழியாக தேவன் உங்களுக்கு ஒரு சிங்காரம் வச்சிருக்கிறார். இப்போ ஆமான் ராஜாட்ட போய் சொல்ல போறான், ஒரு 50 முழ தூக்கு மரத்தை செஞ்சு அதில் அவன் மொர்தெகாயை தூக்கி விடணும் அப்படின்னு சொல்ல போறான். ஆனா அவன் சொல்றதுக்கு முன்னாடியே ஆண்டவர் ராஜாட்ட பேசிட்டார். ஆமென் சொல்லுங்க. எங்க யார்கிட்ட எப்ப பேசணும் அவருக்கு தெரியும். உங்களுக்காக எப்படி பேசணும் அவருக்கு தெரியும். யாரை தூங்க விடாம பேசணும் அவருக்கு தெரியும். எந்த அதிகாரிகிட்ட பேசணும் அவருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் இந்த உலகம் எல்லாம் அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. நீங்க அவரை நம்பினீங்கன்னா எங்க வேணாலும் யார்கிட்ட வேணாலும் பேசுவார். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, எங்க வேணாலும் யார்கிட்ட வேணாலும் பேசுவார். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப ராஜாட்ட போய் சொல்ல போறான், மொர்தெகாய் என்ன செய்யணும், தூக்கு மரத்தில் போடணும். ஆனா அதுக்கு முன்னாடி ஆண்டவர் பேசிட்டார். மொர்தெகாய் இப்படி நல்லது செஞ்சிருக்கிறான், இந்த மொர்தெகாய் செஞ்சதுக்கு ஏதாவது கிட்டு கொடுத்தாங்களா? இல்லையே. அப்படியா? ஒண்ணுமே கொடுக்கலையா அப்படின்னு சொல்றான். இப்ப ஆமான் உள்ள போறான். போற நேரத்துல ராஜா கேட்கிறார், எப்பா ராஜா கணம் பண்ற மனுஷனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒண்ணு ஆமான் சொல்றான். என்ன சொன்னான்? இப்போ ராஜாவுடைய குதிரையை கொண்டு வரணும், ராஜாவுடைய ட்ரெஸ் எல்லாம் அவனுக்கு கொடுத்தணும், ராஜாவுடைய எல்லா வஸ்திரத்தையும் அவனை போட்டு ராஜ வீதியில கூட்டிட்டு போய் ராஜா கணம் பண்ற மனுஷன் அப்படின்னு ராஜாவுடைய பிரதானி சொல்லிக்கிட்டே போகணும் அப்படின்னானா. அவன் நினைச்சுக்கிட்டான் யாரை தான் கணம் பண்ண போறான்னு. ராஜா சொன்னாரு, நீ அப்படியே போய் இதுல ஒண்ணு கூட தவறாம அங்க வாட்ச்மேன் இருக்கிறான் பாரு, அவனுக்கு செஞ்சிருந்தார். ஆமென் சொல்லுங்க. இப்படித்தான் உங்களுக்கு ஒரு சிங்காரம் காத்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். பிரதர் கேட்கறதா நல்லா இருக்கு, ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேன்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா நடக்கும். நீங்கள் அமைதியாக இருந்தால் நடக்கும். நீங்கள் பொறுமையோடு இருந்தால் நடக்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு சிங்காரம் யாருக்கு? சிறையாக கொண்டு போகப்பட்டவனுக்கு. ஹல்லேலூயா. உங்கள் வீட்டிலேயே சிலர் உங்களை சிறைப்பிடிச்சு வச்சுருப்பாங்க. இந்த ரூம்லேருந்து இந்த ரூமுக்கு நீ போகக்கூடாது, இதை எடுக்கக்கூடாது, இதை எடுத்து சாப்பிடக்கூடாது. சில ஆள் இருப்பாங்க வீட்டிலேயே அவங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் வச்சுருப்பான். அந்த செல்ஃபை யாரும் என்ன செய்யக்கூடாது? ஆமாம், இதை யாரும் சாப்பிடக்கூடாது. ஒரே வீட்டில் 2 குடும்பம் இருக்கும். காலையில் நீ பால் வாங்க, சாயந்தரம் நான் பால் வாங்குறேன்பா. இல்லை சிரிக்கிறீங்க. சில வீட்டில் போய் பார்த்துட்டு நினைச்சோம் இப்படிலாம் ஆள் இருக்கு. ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அவரே டப்பாவில் வச்சு அவரே சாப்பிட்டுக்குவார். அப்படியாலாம் ஆள் இருக்கு. வேற யாரும் கொடுக்க மாட்டான். வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கே கொடுக்காத ஆள் இருக்கான். சாப்பாடை வாங்கிட்டு அவரே சாப்பிடுவார். நீ வேணா வாங்கி சாப்பிட்டுக்க. இல்லை நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிறிஸ்தவ வீட்டிலே இருக்கு. யார் அதாவது இப்படிலாம் இருக்கிறான். சிறை சிலரை அப்படி வீட்டில் சிறையாக வச்சிருக்கிறான். அப்படி சிறைப்பட்டவர்களுக்கு தான் நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு சிங்காரம் காத்திருக்கிறது. கரங்களை தட்டி ராஜாவுக்கு ஒரு மகிமை சொல்லு. ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க. நான் உங்களை சொல்லலை, சிலர் வீட்டில் நடந்ததை சொல்றேன். ஹல்லேலூயா. ஆமென். ஆமா, சிலர் வீட்டில் செருப்பை போட்டு உள்ள வராதம்பா, கீழே வச்சுட்டு வாம்பா. சிலர் தொடாதம்பா, சிலர் நீ யூஸ் பண்ணக்கூடாது, இது ஏன் தட்டும்பா,
இது ஏன் சேர், அந்த சேரில் நான் தான் உட்காருவேன்பா. இருக்குது, நீங்கள் பார்த்துருக்கீங்க. நான் போய் ஒரு வீட்டில் உட்காந்துட்டேன் ஒரு சேரில். சார் இது அம்மாவோடைய சேர், நீங்கள் தவறி அங்கே உட்காருங்க, அம்மா இங்கே தான் உட்காரும். என்னடா அப்படியேடா அம்மா அது என்ன நெய்லே நகட்டி உட்கார வச்சுட்டான். சில ஆட்கள் அப்படி இருக்கிறாங்க சிலர் வீடுகளில். நீங்கள் சிரிக்கிறீங்க, சில வீட்டில் அப்படிலாம் நடக்குது. சிலரை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறார். வெளியில் யார்ட்டையும் பேசக்கூடாது. ஃபோனை வந்து 1 மணி நேரம் கொடுப்பேன், நீ பேசிட்டு என்கிட்ட கொடுத்துணுன்றான். இப்படிலாம் இருக்குது. சிலர் சிறையின் அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், சிறையாக கொண்டு போகப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சிங்காரத்தை வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ராஜாவுக்கு மகிமை செலுத்தும். ஆமென், அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. சிறையிருப்பை 4வது காரியம், சிறையிருப்பை சந்தித்தவனுக்கு ஒரு சந்தோஷம். 4வது பாயிண்ட் பார்த்தோம். ஒரு gift கொடுத்தோன்னே அவங்க என்ன செய்தாங்க? சந்தோஷப்பட்டாங்க. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. யோபுவின் புத்தகத்தில் ஒரு வசனத்தை மாத்திரம் படிங்க. யோபு 42:10, 42:10, 42:11 படிங்க. 42:11. சகோதரரும் பாருங்க, யோபுனுடைய சிறையிருப்பை தேவன் திருப்பி அவனுக்கு தெய்வீக சுகத்தை கொடுத்து விட்டார். இப்ப அவனுக்கு சுகமாயிருச்சு, அவன் எல்லாத்தையும் திரும்ப பெற்றுக்கொண்டான் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே 42:11 படிங்களேன். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வர பண்ணின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் பாருங்க. இப்ப அவன் வியாதியா இருக்கும்போது அவன் பக்கமே வரல. ஆனா அவனுடைய சகோதரர் அவனை விட்டு விலகினவும் அவங்க சொந்தக்காரங்க மந்தக்காரங்களாம் வந்து இப்ப என்ன செய்யறாங்க? ஆளுக்கு ஒரு படிங்க. அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. நான் ஒரு பரிசு சொன்னேன். ஆண்டவர் இப்படித்தான் யோபுக்கு வீட்டில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாச்சு. சிறையிருப்பில் இருந்த அந்த யோபுடைய வீட்டில் ஒரு சந்தோஷம். ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை வியாதியில நீங்க இருக்கலாம், சிறந்திருக்கும்படி செய்வேன்னு சொன்ன ஆண்டவர் உங்க வியாதியெல்லாம் நீக்கி உங்களுக்கு ஒரு சுக வாழ்வை கட்டளையிட போகிறார். ஆமென் சொல்லுங்க. உங்க வீட்டுல ஒரு சமாதானத்தை, ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் தரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஒரு கிஃப்ட் ஆண்டவர் தரப்போறாரு. ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கைப்பிடிச்சு ஒரு கிஃப்ட் உங்களுக்கு வரப்போகுது. தங்க காசு கிஃப்டா வரப்போகுது. ஹல்லேலூயா, ஆமென். ஆமா, நண்பர்கள்லாம் உங்களை, அதாவது உங்களை விளக்கினவர்கள்லாம் உங்களை தேடி வர போறாங்க. அப்படி ஒரு சந்தோஷம். உங்க சத்துரு உங்களோட வந்து பேசுற போல ஒரு சந்தோஷம் வரப்போகுது. ஆமென் சொல்லுங்க. உங்களை விளக்கினவர்கள், உங்களை ஒதுக்கினவர்கள், உங்களை வேண்டாம் என்று சொன்னவர்கள் உங்களை சேர்த்து கொள்ளும்படி ஒரு சந்தோஷம். இப்போ யோபு வியாதியா இருக்கும்போது இவங்கெல்லாம் வந்து அவர் சரட்டையை எடுத்து சுரண்டிக்கிட்டு இருக்கும்போது இவங்கெல்லாம் வந்து தங்க காசு கொடுக்கல. அவர் சுகமான பின்பு நான் சொல்றேன், உங்கள் சிறையிருப்பை தேவன் திருப்பி உங்களுக்கென்று ஒரு சிங்காசனம், உங்களுக்கென்று ஒரு சிங்காரம், உங்களுக்கென்று ஒரு சிறந்த இடத்தை தேவன் தரும் பொழுது உங்களால் மறக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், உங்களை ஒடுக்கியவர்கள் தேடி வந்து தங்க காசுகளை கொடுக்கும்படி தேவன் ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். 4வது பாயிண்ட் சொன்னேன். 5வது காரியம், சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன் என்று பவுல் சொல்றாரு. தானியேல் சிங்கத்தின் வாயிலிருந்து விடுதலையாக்கப்பட்டேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. சிங்கத்தின் வாயை கட்டினு ஆண்டவர் சிங்கத்தின் வாயிலிருந்து இந்த தானியேலை தப்புவித்து விடுதலை ஆக்கினது போல ஆண்டவர் இன்றைக்கும் பலவர் சிங்கத்தின் வாயில் இருக்கிறது போல இருக்கிறீங்க. சிங்கத்தின் வாயில் சிலருடைய நாவுக்கு நான் தப்பி வைக்க முடியல. சிங்கம்னு சொன்னா அது ஒரு பிசாசு, சிங்கம்னு சொன்னா சத்துரு, சிங்கம்னு சொன்னா மேலான இருக்கிற அதிகாரம், துஷ்ட அதிகாரி அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ஏழை ஜனங்களை ஆளும் துஷ்ட அதிகாரி அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்படி கூட இருக்கலாம். உங்கள் மேல் சீறுகிறவர்கள் அப்படி கூட வச்சுக்கோங்க. உங்கள் மேல தேவன் அவர்களிலிருந்து காத்து உங்களை தப்ப பண்ணி சுகமாய் குடியிருக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆமா, சிங்கத்தை போல சிலர் இருப்பாங்க. சிங்கத்தை போல சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும். அதுல இருந்து இந்த வருஷம் உங்களுக்கு விடுதலை. ஆமென் சொல்லுங்க. அதுல இருந்து உங்களுக்கு ஒரு சுதந்திரம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த இடத்துல இருந்து ஜெனிஃபருக்கு விடுதலையாகி இந்த இடத்துக்கு வருது பாரு. ஆமென் சொல்லுங்க. அதுதான் சுதந்திரம். ஆமென் சொல்லுங்க. இப்ப இந்த இடத்துல எந்த தொந்தரவும் இல்லை, பக்கத்துல அக்கம் பக்கத்துல யாரும் இல்லை, தனியா இருக்கிறேன், சுகமா இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சுகம் இருந்துச்சு பாருங்க, அதுக்கு பேரு தான் விடுதலை. ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷம் விடுதலையே உங்களுக்கு கூறுகிற வருஷம். நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது. உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையா?
பிசாசின் வாயில் இருக்கிறானா அவனை ஆண்டவர் ரட்சிப்பார். அல்லேலூயா. சில ரட்சிக்கப்படாம அபிஷேகம் பெறாமல் இருக்கனா அபிஷேகம் பண்ணுவார். உங்களை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவார், கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்குவார், சாபத்திலிருந்து விடுதலை ஆக்குவார். இந்த வருஷம் உங்களை விடுதலையை கூறும்படி தேவன் சொல்லி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன் பவுல் சொல்றார். ஆமென் சொல்லுங்க. இது பெரிய சிங்கமா, சிலர் சொல்லுவோம் இது பெரிய சிங்கமா இருக்குடா அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அது மாதிரி பிரச்சனையிலிருந்து தேவன் உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை வச்சிருக்கிறார். 5வது காரியம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த வாக்குத்தத்தத்தை படிக்கும்போது அதில் ஆண்டவர் சொல்றாரு, அவர் சொன்னபடியே உங்களுக்கு நடக்கும். ஆனால் அவர் சொன்னபடியே நீங்கள் அவருக்கு பரிசுத்த ஜனமாயிருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் அவருக்கு என்ன செய்யணும்? அந்த வசனத்தை 26:19 பின்பகுதி படிங்க. நான் அந்த கண்டிஷனை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அதற்கு பின்பதாக உங்களுக்கு வாக்குத்தத்த அட்டைகளையும் உங்களுக்கு கேலண்டரையும் நான் கொடுத்து அனுப்ப இருக்கிறேன். தயவுசெய்து யாரும் போக வேணாம், ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடும். நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் என்று உனக்கு சொல்லுகிறார் என்றான். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது நீங்க அவருக்கு பரிசுத்த ஜனம். ஆமென் சொல்லுங்க. நீங்க சொன்னபடியே இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் பார்த்து, நீங்க சொன்னபடியே எனக்கு நீங்க பரிசுத்தமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அப்படிதான் இருந்தா தான் உன்னை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன்னு சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அவர் பரிசுத்தமா இருக்கிறோம், நாம பரிசுத்தமா இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா. இந்த பரிசுத்தம் குறைவதற்கு என்ன காரணம்னு நான் உங்களுக்காக சொல்லி ஜெபிக்க போறேன். பரிசுத்தம் குறையிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் மேல இருந்த அன்பு நமக்கு குறைஞ்சு போயிடுச்சு. ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு அதான் பரிசுத்தத்திற்கு முதல் குறைவு. பரிசுத்தம் இல்லாமல் போனதற்கு காரணம் ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு குறைஞ்சு. ஆண்டவர் மேல அன்பு இருந்துச்சுன்னா நீங்க வேதத்தை படிப்பீங்க, கர்த்தரை தேடுவீங்க, உங்க இருதயம் கர்த்தரை தேடுதல உற்சாகம் கொள்ளும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உற்சாகமா வந்திருக்கிற நீங்க ஃபாஸ்டிங் பிரேயருக்குலாம் ஆளையே காணும், உங்களை பார்க்கவே முடியல. ஒரு நைட் பிரேயருக்கு வாங்கின முடியாது. அதுக்கு எப்படிங்க? நான் அப்படி நைட் பிரேயருக்குலாம் வந்து உட்காந்துருக்கேன். நைட்டெல்லாம் தூக்கத்தை வெறுத்து எப்படி உட்காரு. ஆனால் உற்சாகமாக இருந்தா நம்ம நைட் பிரேயர் என்ன எந்த சூழ்நிலை. நான் அதான் நைட் பிரேயர் சொல்லுவேன். டெட் பாடியை போட்டுக்கிட்டு விடிய விடிய உட்காந்துருக்கிறான் சார். டெட் பாடி செத்து போச்சு, அதுக்கு ஏதாவது உறவு இருக்கா? அது எந்திரிச்சு பேசுமா? அது எந்திரிச்சு பார்க்க போதா? இல்லை. ஆனால் அதை வச்சு விடிய விடிய அழுகுதான். நைட் பிரேயருக்கு வாடானா வர மாட்டேன்றான். பாடியை வச்சுட்டு எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கீங்க? இப்போ யாருக்காக நம்ம உட்காந்துருக்கிறோம்? துக்க வீட்டுக்கு போ அப்படின்னு ஆண்டவர் சொல்லிக்கிறாரு. அங்கே உனக்கு முடிவு தெரியும். புரியுதா? இந்த முடிவை பார்க்கும்போது எனக்கு இப்படி ஒரு முடிவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தான் அங்கே போகிறோம். அதான் பைபிள் சொல்கிற காரியம். ஆனால் நைட் ப்ரேயருக்கு நான் முடியாது, டிவியை பார்த்துட்டு படுத்திருப்பேனே தவிர நான் நைட் ப்ரேயருக்கு வரமாட்டேன், கர்த்தரை தேட மாட்டேன். உபவாச ஜெபத்துக்கு வாப்பா தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், முடியாதுங்க, வரமாட்டேன். நான் என் இஷ்டத்துக்கு இருப்பேன், ஜாலியாக இருப்பேன். கர்த்தரை தேடுற அனுபவம் இல்லை, கர்த்தர் மேலே அன்பு இல்லை. அதனால உங்களுடைய பரிசுத்தம் குறைந்து வருது. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை. கர்த்தரத்தில் அன்பு கூறுவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். இந்த தீமையை வெறுக்கணும், கர்த்தருக்கு பயப்படுற பயம் வேணும். ஆமென் சொல்லுங்க. அதுதான் நம்ம பரிசுத்தத்துக்குள்ள நடத்தும். ஆமென் சொல்லுங்க. நீ ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு குறைஞ்சிருக்குன்னா நீ என்ன நிலைமையில ஏதோ விழுந்துட்டேன்னு அர்த்தம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தை நீங்க படிக்கிறீங்க, வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்த ஆதிலிருந்து அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? வெளிப்படுத்தல் 2:5 நீ இன்ன நிலைமையிலிருந்து அன்பு குறைஞ்சிருச்சுன்னா நீ ஏதோ ஒரு சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் விட்ட ஏதோ ஒரு பாவத்திலிருந்து விழுந்துட்ட, எங்கேயோ விழுந்துட்ட அப்படின்னு அர்த்தம். 2:5 படிங்க. நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வா. ஆதியில செய்த கிரியை மறுபடியும் செய்ப்பா. பக்கத்துல கைப்பிடி சொல்லு, ஆண்டவரத்துல அன்பு குறைஞ்சிருச்சுப்பா, ஆதியில செய்ததை மறுபடியும் செய்யு. அல்லேலூயா. உனக்கு ஒரு சிங்காசனம் காத்திருக்கு. உற்சாகமா ஓடி வந்ததை நினைச்சுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆதியில அன்பு குறைஞ்சிட்டனாலதான் ஆதியில செய்ய முடியல. நாள்பட மழுங்கிருச்சு, கூர்மை இல்லை, குறைஞ்சு போச்சு, மழுங்கி போச்சு, உணர்வு இல்லை, உணர்வுள்ள இருதயம் இல்லை, கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் இல்லைன்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தரை தேடி ஓடி வந்தோமே, ஆண்டவரை தேடி ஓடி வந்தோமே, ஆலயத்துக்கு போனோமே, உற்சாகமா ஊழியம் செய்தோமே, அதெல்லாம் எங்கன்னு கேட்கிறேன்.
யோசபாத் கர்த்தருடைய வழிகளில் அவனுடைய இருதயம் உற்சாகம் கொண்டது. கர்த்தரை தேடி நாட்களில் அவன் காரியத்தை வாய்க்க பண்ணினான். அன்பு தெய்வ பிள்ளையே, கர்த்தரை தேடுறது குறைஞ்சிருச்சு. ஆண்டவர் மேல இருந்த அன்பு குறைஞ்சிருச்சு. ஆதியில என்ன செய்த மறுபடியும் செய். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, ஆதியில செஞ்சதை மறுபடியும் செய். அன்பு இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். என் மேலே வச்சிருக்கிற அன்பு குறைஞ்சிருச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. என் மேலே வச்சிருக்கிற அன்பு, நான் என் மனைவிக்கு வருஷந்தோறும் அவங்க பிறந்த நாளுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தருவேன். ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்து அவங்கள உற்சாகப்படுத்து. அது வருஷந்தோறும் நடக்கும். அவங்களுடைய பிறந்த நாள் சரியாக ஞாபகம் வச்சு அவங்களுக்கு வாங்கி கொடுத்துரு. ஒரு வருஷம் மறந்துட்டேன். அந்த நாள் வந்துச்சு. அன்னைக்கு காலையில் அவங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க, நானும் போயாச்சு. அவங்களுக்கு என்னடா எப்பயும் செய்கிறவர் இந்த வருஷம் என்ன செய்யிட்டாரு, என் மேலே வச்சிருக்கிற அன்பு குறைஞ்சிருச்சு. அவன் சொல்லுவாங்களே சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க. எப்பயும் செய்கிறத செஞ்சிரு அப்படின்னு ஆண்டவர் கூட சொல்றார். அவர் மணவாளன், நீங்கள் நானும் மணவாட்டி. அவரை சந்திக்க ஆயத்தமாகணும். ஆமேன்னு சொல்லுங்க. அவர் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருக்கிறார். இதை நீங்கள் டெய்லி படிக்கணும். உங்களை நேசித்து எழுதி கொடுத்துருக்குற இந்த லெட்டர் என்ன செய்யுங்க, படிங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, அதாவது ஆதியில் செய்த கிரியை நீங்கள் செய்யணும். ஆமேன்னு சொல்லுங்க. அன்பு செலுத்தணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் மேலே அன்பு நமக்கு தேவை. ரெண்டாவது காரியம் சொல்கிறேன், ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். எவர்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள், ஆமேன்னு சொல்லுங்க, ஆவியானவரால் நடத்தப்படலாம். ரோமர் 8:14 சொல்லி, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறாரோ அவர்கள் தேவனுடைய. நீங்கள் இந்த மாம்சத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா, மாம்சம் கொண்டு வருகிற எல்லாவற்றையும் ஜெயிக்கணும்னா ஆவியினால் நடத்தப்படும். ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆவியானவரோட நடத்துதல் தேவை. பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, ஆவியானவருடைய. உங்களுக்குள்ள பரிசுத்தம் இருந்தா ஆவியானவர் உங்களுக்கு நடத்தி சொல்லி தருவார். நீங்க அவரை துக்கப்படுத்தினீங்கன்னா அவர் உங்களை விட்டு விலகிடுவார். அதனாலதான் நான் சொல்றேன், ஆவியானவரால் நடத்தப்படுறதுக்கு ஒவ்வொரு நாளும் கேளுங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதிங்க. உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில நடத்தணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ரெண்டாவது காரியம். மூணாவது காரியம் சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்குள்ள ஏன் தேவனை விட்டு தூர போகிற அனுபவம், பரிசுத்தம் இல்லை அப்படின்னா இச்சை. எதனால? இச்சை. இதை விட அது நல்லா இருக்கு. அதான் ரூத்து அதாவது பெத்லெஹேம்லேருந்து அப்பத்தின் வீட்டிலேருந்து மோவாப் தேசத்துக்கு போனான். அப்பத்தின் வீடு போஷிக்கிற இடம், அப்பத்தின் வீடு கர்த்தருடைய இடம், சிறந்த ஸ்தானம், ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட இடம், தேவனால் முன்குறிக்கப்பட்ட இடம், ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். அந்த இடத்தை விட்டுட்டு மோவாப் தேசத்துக்கு போனான். 10 வருஷம் இருந்தா 3 பேர் செத்து போனான். ஆவியானவரால் நடத்தப்படலை, ஆவியில் நடத்தப்படலை. அவளுக்கு இச்சை. இதை விட அது நல்லா இருக்கு, இதை விட திருப்பூர் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஆள் நினைப்பான். இதை விட அது நல்லா இருக்கு, இதை விட அது நல்லா இருக்கு, இதை விட இது சூப்பராக இருக்கு. இச்சை. இந்த இச்சையினால தான் இதெல்லாம் விட்டுட்டு அதை மட்டும் நினைக்கிறது. ஆண்டவர் இதெல்லாம் சாப்பிடலாம்ப்பா, இதை மட்டும் நீ தொடாதன்னார். நம்ம ஆட்களுக்கு என்னன்னா, எதை தொடாதன்னு சொல்கிறோமோ, எதை பார்க்காதன்னு சொல்கிறோமோ அதைத்தான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு ஆசை. தொடவே கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். ஆமேன்னு சொல்லுங்க. சில விஷயத்தில் தொட்டாலே சாக்கடிக்கிற மாதிரி வச்சுருப்பான். நம்மால் தொட்டு பார்ப்போம், அவுட் ஆயிடுவார். அதுதான் இச்சை. பிசாசு அப்படிதான் ஏமாற்றி இந்த உலகத்தில் இப்போ எப்படின்னா, நல்ல கவனிங்க, ஒரிஜினல் மாதிரியே எல்லாமே டூப்ளிகேட் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் ஒரிஜினலை விட டூப்ளிகேட் ரொம்ப நல்லாவே இருக்கும். நிறையா பேர் இச்சையில் விழுந்து ஏமாந்து போனவங்க தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. மொபைல் இச்சை, சினிமா இச்சை, வலைதளங்கள் இச்சை, இதிலெல்லாம் விழுந்து போன கூட்டம் அதிகம். மொபைல் பார்க்குற நேரத்தை குறைச்சிட்டு வேத வசனத்தை பாருங்க. அல்லேலூயா. டிவியை பார்க்குற நேரத்தை குறைச்சிட்டு வசனத்தை பாருங்க. அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்க. கண்ட்ரோல், அதாவது கட்டுக்கடங்காத இச்சையினால தான் இன்றைக்கு பாவம் பெருகி இருக்கிறது, பரிசுத்தம் இல்லை. அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, அன்பு இல்லை, அன்பு குறைஞ்சு போச்சு. 2, ஆவியானவரால் நடத்தப்படலை. 3வது இச்சை. இதனால தான் பரிசுத்தம் குறைந்து போனது. நீங்கள் பரிசுத்த ஜாதியாக இருக்கணும்னா இதெல்லாம் உங்களுக்குள்ள அன்பு வேணும், ஆவியால் நடத்தப்படணும். இச்சையை நீங்கள் என்ன செய்யணும்? ஆமாம், அந்த கண்களில் ஒன்று. யோபு சொல்கிறாரு, என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான்
அந்நிய ஸ்திரீயின் மேல நினைவாய் இருப்பது எப்படி? சிந்தனையில கூட பாவம் செய்யாம வாழ்ந்தார். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட போங்க. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 5C சொல்லியிருக்கிறேன். நம்பர் 1 சிறந்த இடம். சொல்லுங்க, சிறந்த இடம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, சிறந்த இடம். 2வது ஒரு சிங்காசனம். 3வது சிங்காரம். 4வது சந்தோஷம். ஹல்லேலூயா. 5வது சுதந்திரம் அல்லது சுகம். ஆமென் சொல்லுங்க. சுதந்திரம் இல்லைன்னா சுகம். ஹல்லேலூயா, ஆமென். இந்த 5 உங்களுக்குள்ள வேணும்னா 3 காரியம் உங்களுக்கு சொன்னேன். 1 உங்களுக்கு தேவையானது ஆதியில் இருந்த அன்பு, ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது ஆவியானவரால் நடத்தப்படணும். 2வது அது முதல் எழுத்து சொல்லுங்களேன். 3வது நமக்குள்ள இருக்கக்கூடாத விஷயம் இச்சை. அது என்னது? முதல் எழுத்து சொல்லுங்க. இந்த 3 எழுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வருஷத்துல ஆண்டவர் ஆவியானவரால் நடத்தப்பட உங்களுக்கு ஒப்பு கொடுங்க. இந்த 8 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, நன்றி ஆவியானவரே. எல்லாரும் கண்களை மூடி இந்த வார்த்தையை நினைச்சு நன்றி சொல்லுங்க. நீங்க அந்த சேர்ல உட்கார்ந்துருக்கிற மாதிரி பாருங்க. ஆண்டவர் உங்களை சேர்ல உட்கார வச்சிருக்கிறார். உங்களுக்கு ஒரு சிங்காரத்தை வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு ஆளுகையை வச்சிருக்கிறார். உங்க பிள்ளைகளுக்கு ஒரு அதிகாரத்தை வச்சிருக்கிறார். உங்களுக்கு ஒரு மேன்மையை வச்சிருக்கிறார். உங்களுக்கு ஒரு உயர்வை வச்சிருக்கிறார். உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை வச்சிருக்கிறார். உங்களுக்கு சுகத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இப்படியெல்லாம் விசுவாசித்த ஆண்டவருக்கு இந்த வார்த்தையின்படி எனக்கு செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரை உயர்த்துங்க. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவரால் நடத்தப்பட ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. அடுத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, பொய் சொல்வதில்லையே அவர் உண்மையுள்ளவர். வாக்கு மறப்பதில்லையே. கைத்தட்டி பாடுவோம். கைத்தட்டி வாயை திறந்து அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. தந்தவர் சிறந்தவர். கைத்தட்டி எல்லாரும். தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தத்தங்கள் காலங்கள் கடந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. நல்ல கரமை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். நல்ல உற்சாகமா கரமை தட்டி நல்ல
உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. இந்த வருஷத்துல உயர்த்துவேன் சொன்னீங்களே, அந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவருக்கு ஒரு சிங்காசனத்தை நீர் ஆயத்தப்படுத்திருக்கு. அதை பெற்றுக் கொள்ளும்படி, சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய வல்லமை விளங்க பண்ணும். அதற்கு இருக்கிற தடைகள், போராட்டங்கள், பிசாசின் கிரியைகள், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும், இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். தடைகள் உடைக்கப்படுவதால் அற்புதங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். கையை கட்டி வாயை திறந்து வார்த்தைக்காக நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. கை தட்டுங்க, வாயை திறங்க, இயேசுவை கூப்பிடுங்க. நீங்க சும்மா இருக்க வேண்டாம், சும்மா இருக்க வேண்டாம். எனக்கு இந்த வார்த்தையின்படி ஒரு அற்புதம் செய்ய வேண்டவரே, என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்திற்கு ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யும், ஒரு வழியை திறந்துடும். அப்படி செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. உன் மீது வைத்துள்ள அன்புல குறைஞ்சிருந்தோம், இன்னைக்கு எங்களை உணர்த்தி இருக்கிறீங்க. ஆதில செய்த கிரியை மறுபடியும் செய்ய உதவி செய். இன்னும் அதிகமா நேசிக்கணும் ஆண்டவரே. உமக்கு கீழ்ப்படியணும், உமக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யும். உமக்கு கீழ்ப்படியணும். ஆவியினால நடத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யும். ஆவியானவரால் நடத்தப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆவியானவரால் நடத்தப்பட உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களிடத்துல இச்சை ஆண்டவரே, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை தூக்கி எறிய உதவி செய். பரிசுத்த ஆவியானவனுக்கு சொல்லுகிறார், இச்சையினால் அநேகர் விழுந்து போயிருக்கிறீர்கள், மொபைல்னால விழுந்து போனவர் அநேகர் என்று பரிசுத்த ஆவியானவர். உன்னுடைய ரகசிய பாவம் ஆண்டவருக்கு தெரியும். அந்த ரங்கத்துல நீ செய்த தவறு ஆண்டவர் உனக்கு உணர்த்துகிறார். இந்த வேளையில தூக்கி எறி, இந்த வேளையில இந்த இச்சையை விட்டு விடு, ஒரு தீர்மானம் பண்ணு. ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். நீ பரிசுத்த ஜனமா இருக்கும் போதுதான் ஆண்டவர் உன் பெயரை பெருமைப்படுத்த முடியும். ஆண்டவர் உன்னை கனம் பண்ண முடியும். உனக்குன்னு ஒரு சிங்காசனத்தை தர முடியும். அதற்கு தடையாயிருக்கிற அந்த பாவத்தை இன்னைக்கு தூக்கி எறு. நீ நன்மையை சுதந்திரிக்கும்படி இன்றைக்கு சொன்ன வார்த்தையை இன்னைக்கு ஒப்புக்கொடு. ஆவியானவர் உனக்கு உதவி செய்வார். தீர்மானம் பண்ணுங்க. இந்த இறுதி வேளையில் எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற வேளையில யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை விட்டு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒரே ஒரு வாழ்க்கை உமக்காக நான் வாழ்வேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. ஒரே லைன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. என்னை பரிசுத்த ஜாதியா வாழ இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. அப்பா, இதோ ஆண்டவரே, இருளின் அதிகாரத்தில் எங்களை விடுதலையாக்கி ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்தவுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஆண்டவரே ராஜரீக கூட்டம், பரிசுத்த ஜாதி ஆண்டவர். உங்களுடைய புண்ணியங்களை நாங்கள் எந்த விதத்திலாவது சொல்ல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தமா வாழ்ந்து காட்டுவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அருமை மக்களே, கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உங்கள் ஆத்துமாவையும் உங்கள் சரீரத்தையும் காப்பார். கர்த்தர் உங்கள் போக்கையும் உங்கள் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். உங்கள் நெஞ்சம் கலங்காதிருப்பதாக. இதோ உலகத்தின் இறுதி மட்டும் அனைத்து நாட்களிலும் நானே உங்களோடு கூட இருக்கிறேன் என வாக்கு மொழிந்த நம்முடைய நேச கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தொடர்ந்த வழிநடத்தலும் பாதுகாவலும் உங்கள் அனைவரோடும் இப்புத்தாண்டு முழுவதும் இருந்து உங்களை வழிநடத்தி காப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த அனைத்து நன்மைகளையும் மறவாதிரு. ஆமென்.